Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு பாவாடை தாவணிக்குரிய ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போறோம். இந்த பாவாடை வந்து கொஞ்சம் மல்டி கலர்ல இருந்தது. ஒரு 2-3 கலர்ஸ் வந்தது. பெரிய பெரிய செக்ஸ் போட்டு காமனான கலர் இந்த மெரூன். சோ மெரூன் கலர்ல சில்க் காட்டன்ல ப்ளவுஸ் துணி எடுத்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன டிசைன் பண்ண போறேன்னா ஒரு வங்கி டிசைன் மாதிரி பண்ண போறோம். ஒரு வங்கி பேட்டர்ன் போட்டு நடுவுல ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. கஸ்டமர் சூஸ் பண்ணதான் இது. So இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எப்படி வரைஞ்சிருக்கேன்னா வந்து இதுதான் ஃபுல் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அந்த எல்போ ஸ்லீவில் வந்து சென்டர் போர்ஷனில் இந்த ஒரு வளைவு மாதிரி சாதாரண ஒரு வங்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வளைவு போட்டுட்டோம். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 லீஃபு நடுவில் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி லீஃப் பேட்டர்ன்லேயே ஃப்ளவர் வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்ச் மாதிரி இருக்குது இந்த வங்கி, இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த வளைவில் வந்து பீட்ஸும் ஸ்டோன் செயினும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ஷைனிங் கோல்டில் சீனி பாசி எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு தைக்க போகிறோம். இந்த ஒரு லைன் பீட் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து ஒயிட் ஸ்டோன் செயின் சின்னதாக இருக்கிறதுல சின்ன சைஸில் ஒரு லைன் வைக்க போகிறேன். இது சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே கேட்டாங்க அவங்க. ஸோ ஒயிட் ஸ்டோன் செயின்ஸை யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக. இப்போ இந்த ஒரு லைன் ஸ்டோன் செயினும் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு லைன் பீடு, அதே சீனி பாசி தான், ஷைனிங் கோல்டு மெட்டாலிக் ஃபினிஷ் ஷைனிங் கோல்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிற இந்த வங்கி டிசைனில் வந்து ஃபுல்லாக இது வச்சு முடிச்சிட்டோம். ஸ்டோன் செயின் பீட்ஸ் எல்லாம் வச்சுட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த உள்ளே இருக்கிற இந்த லீஃப் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த கீழே 2 லீஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த 2 லீஃபுக்கும் இதே மாதிரி ஒரு லைன் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் பீடு, அது மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த லீஃப் ஷேப்புக்கு இந்த பீட்ஸ் வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த லீஃபோட எண்டுக்கு வந்திருக்கும், அதாவது ஷார்ப்னஸ்க்கு வந்திருக்கும். மறுபடியும் ஒரு வேலை ஷார்ப்னஸ் காட்டுறேன் எப்படி போடுறதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 2 பீட் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு பீட் வச்சுட்டு இந்த இடத்துல பிளைனாக ஒரு ஸ்டிச் போடுங்க. ரொம்ப குட்டியாக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சைடில் நார்மல் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லைனுக்கான பீட் வச்சுருங்க. அப்படின்னா தான் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இது ஏற்கனவே டியூட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஜஸ்ட் ப்ளவுஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். இப்படி போடும்போது நமக்கு அந்த லீஃபோட ஷார்ப்னஸ் கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடணும். இப்போ இந்த 2 லீஃபுக்குமே வந்து பீட் அவுட்லைன் முடிச்சிட்டோம். அடுத்து உள்ள வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டோன் செயின் வைக்கும்போது இங்கே ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லீஃபோட கார்னர் எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு ஸ்டோன் செயின் தேவைப்படும். ஸோ கட் பண்ணிட்டு அடுத்து இந்த லைனுக்கு வைக்கும்போது அடுத்த பீஸ் தனியாக வைக்கணும். ஸோ இங்கே செட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் கரெக்டாக ஃபில்லிங் ஆகும். இந்த இடம் ஷார்ப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கேப் இல்லாமலும் ஃபில் ஆகும். இந்த ஒரு சைட் ஃபுல்லாக வச்சிடணும். இப்போ இந்த 2 லீஃபுக்கும் ஸ்டோன் செயின் பீட் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கிற லீஃபுக்கும் வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயினும் ஒரு லைன் பீடும் வச்சு முடிச்சிருக்கேன். அது நடுவில் ஒரு சின்ன ஒரு பட் மாதிரி வருது, அதுக்குமே ஒரு லைன் ஸ்டோன் செயின் மட்டும் வச்சிருக்கேன். அது போக இந்த பாவாடையில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கலர்ஸும் வருது. இந்த 3 கலர்லையுமே பாவாடையில் செக்ஸ் வருது. ஸோ அதனால் இந்த 3 கலரும் யூஸ் பண்ணி தான் இதை ஃபுல்லாக டிசைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த லீஃபில் வந்து லீஃப் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த 2 லீஃபுக்கும். ஸோ வந்து லீஃப் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல வந்து நான் ஸ்டோன் செயினோட நிப்பாட்டியிருக்கேன். ஸோ லீஃப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் பீட் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது போட போகிறோம். இப்போ இந்த லீஃபில் வந்து லீஃப் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். லீஃப் ஸ்டிச்னா வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இந்த ஒய் ஷேப்பில் போடுவோம், அந்த மாதிரியான லீஃப் ஸ்டிச் தான் இதில் போடுறேன். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று.
லீஃப் ஸ்டிச் போடும்போது நிறைய பேத்துக்கு த்ரெட் தூக்கி தூக்கி வருதுன்னு எதனாலன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து ரொம்ப லாங் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ ரொம்ப லாங்காக போடாமல் ஓரளவுக்கு ஷார்ட் ஸ்டிச்சஸாக போடுங்க. அப்போ தான் ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ரெண்டு லீஃபுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள லீஃப் ஸ்டிச் போட்டுட்டேன் த்ரெட் வச்சு. ஸோ லைட்டாக ஒரு கேப் விட்டுருக்கேன் இல்லையா, இந்த லைனில் தான் நம்ம இப்போ வந்து ஒரு லைன் பீட் வைக்க போகிறோம். அடுத்து வந்து இந்த லீஃப் ஃபில் பண்ண போகிறேன். இந்த லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணலை, நான் இந்த கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் வந்து செயின் ஸ்டிச்சிலே ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அப்படி செயின் ஸ்டிச்சிலே ஃபில் பண்ணுறதுனா நம்ம இந்த பீட் லைனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 இடத்துலையுமே வந்து ஒரு லைன் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம பீட் லைன் வைக்க போறோம். நான் ஏன் இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் லைன் வைக்கிறேன் அப்படின்னா வந்து ஜென்ரலா லீஃப் ஸ்டிச், சாட்டின் ஸ்டிச் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து இந்த எண்ட்ல வந்து ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் வருது வந்து நார்மல். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஒர்க் முடிச்சுட்டு த்ரெட் ஒர்க்கை முடிச்சுட்டு அது மேல பீட் லைன் பண்ணும்போது நல்லா நீட்டா கவர் ஆயிடும். நமக்கு அந்த ஹோல்ஸோ இல்லை நமக்கு சின்ன சின்ன பிசுறோ எதுவுமே தெரியாதபடிக்கு நீட்டா வந்துடும். அதனால தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்றேன். பட் இதே நீங்க செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து தேவை கிடையாது. நீங்க பீட் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்டா கூட செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த லீஃப்ல போட்டிருக்கிற இதே கலர் இதே ஸ்டிச் தான் இந்த லீஃப்ல போட போறோம். இந்த லீஃப்ல அந்த மாதிரி போட போறோம். இதுக்குமே வந்து இந்த லீஃப் எல்லாத்துக்குமே அவுட்லைன் பீட் லைன் கொடுக்க போறேன். பட் ஸ்டிச் இந்த லீஃப் ஸ்டிச் போடுறதுனால ஃபர்ஸ்ட் லீஃப் ஒர்க் முடிச்சுட்டு த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பீட் லைன் போடணும். என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த 3 லீஃபுக்கும் லீஃப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த 2 லீஃபுக்கு போட போறோம். அதுக்கு வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன், ஒரு கிரீன் ஷேடு. இப்போ நான் சூஸ் பண்ற எல்லா கலர்ஸுமே வந்து பாவடையில வருது, அதனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வேற ஏதாவது சாரிக்கு யூஸ் பண்றீங்க, அதுல இத்தனை கலர்ஸ் வரல அப்படின்னா நீங்க அந்த இருக்கிற 2 கலரோ இல்ல ஒரு கலர் வச்சு கூட மாத்தி மாத்தி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரே கலர்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சாரில ஒரே கலர் தான் கான்ட்ராஸ்டுக்கு இருக்கு, பிளவுஸ் வேற கலர்ல இருக்கு அப்படின்னா வந்து நீங்க அந்த ஒரு கலரை வச்சேவும் அதோட லைட் ஷேட் டார்க் ஷேட் அப்படி யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரீன் சாரிக்கு மெரூன் பிளவுஸ் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா மெரூன் பிளவுஸ்ல லைட் கிரீன் அண்ட் டார்க் கிரீன் மாத்தி மாத்தி, ஒரு லீஃபுக்கு லைட் கிரீன் ஒரு லீஃப்க்கு டார்க் கிரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா சொல்றேன். கலர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இல்லைன்றப்ப வந்து லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த எல்லா லீஃப்லையும் த்ரெட் ஒர்க் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பீட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போறேன். அது லீஃப் ஷேப் போட்டிருக்கிறனால வந்து கண்டிப்பா அந்த ஷார்ப்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கரெக்டா அந்த எண்ட்ல த்ரெட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஃபுல்லா பீட் போடணும். இப்போ இந்த எல்லா லீஃபுக்கும் பீட் ஒர்க் அவுட்லைன் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு இல்லையா லீஃப் மாதிரி, இதுக்குள்ள வந்து வெறும் செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ண போறேன். கிரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், ஒரு ஷேட் ஆஃப் கிரீன் இது. இப்போ இந்த ஃப்ளவரோட இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேப் இருக்குல்ல வந்து இதுக்குள்ள வந்து ஒரு திலகம் ஸ்டோன் வச்சு சுற்றி ஒரு லைன் பீட் வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து ஃபுல்லாக மறுபடியும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் போடுறேன், கோல்ட் ஜரி தான் எடுத்திருக்கேன். இதே ஷேப்ல இப்படி வளைவு வளைவா போட்டு வரிசையா லைன் லைனா போட்டு ஃபில் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர்ல வங்கி பேட்டர்ன் ஃபுல்லா முடிஞ்சிச்சு, நடுவில் இருக்க ஃப்ளவரும் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவோட பார்டர் லைன் போட போறேன்.
அதுக்கும் இதே மாதிரி தான். இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான். ஒரு லைன் ஃபர்ஸ்ட் பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் மறுபடியும் பீடு. இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் பக்கத்தில் அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கோம். அந்த டாட்ஸுக்கெல்லாம் வந்து ரிங் வச்சு தைக்க போகிறேன். இப்போ ஒரு ரிங் அங்கங்கே வச்சு தைக்கும் போது எப்படி பண்ணுங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ரிங் வச்சுட்டு ஏற்கனவே டுட்டோரியலில் சொன்ன மாதிரி உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வெளியில் வந்து இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுடணும், நாட் போட்டுடணும். ஸோ இது ஒன்று மட்டும் ஸ்டிச் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல தேவை. அப்படியே த்ரெட் அடியில் கூட இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து த்ரெட் வெளியே எடுத்து ஒரு ரிங்கை வச்சுட்டு அகெயின் உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு இது வந்து நாட் போட்டுடணும், முடிச்சு போட்டுடணும். அப்போ தான் கீழேருந்து த்ரெட் அப்படியே இங்கிட்ட எடுக்க முடியும். இதே மாதிரி எல்லா டாட்ஸும் கவர் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்லீவோட பார்டர் லைனில் வந்து நம்ம ஏற்கனவே பீட்ஸ், ஸ்டோன் செயின் அண்ட் பீட் வச்சாச்சு. அடுத்து ஒரு லைன் ஜரி போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு 2 லைன் செல்ஃப் கலர் த்ரெட் கொடுக்க போகிறேன். செல்ஃப் கலர்னால் இந்த ப்ளவுஸ் கலர்லேயே த்ரெட் கொடுக்க போகிறேன். எப்பவுமே வந்து இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 4 லைன் ஜரியில் 4 லைன் த்ரெட்டு, கொஞ்சம் த்ரெட் ஒர்க் இருந்தால் ஸ்டிச் பண்ணுறவங்க டெய்லர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே பீட் வைக்கும்போது அவ்வளோ சில நேரம் ஃபினிஷிங் வரமாட்டேங்குது, பீட்ஸ் உறைஞ்சி போயிடுது. ஸோ எப்பயுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் லைனில் வந்து எப்படியுமே த்ரெட்டு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்குருவேன். இப்போ இங்கே 2 லைன் த்ரெட் லைன் போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு லைன் ஜரி ஒர்க், ஒரு சிங்கிள் லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டோம்னா இந்த பார்டர் லைன் முடிஞ்சிடும். இந்த டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதில் வந்து இந்த சக்கரி வச்சுருக்கோம் இல்லையா வளையம், அதை சுற்றியும் வந்து ஒரு லைன் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வெளியில் இந்த வங்கி வெளியிலையும் ஒரு லைன் த்ரெட்டும் ஒரு லைன் ஜரியும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியுது. இப்போ இந்த சக்கரியிலலாம் வந்து ஒரு சிங்கிள் ஒயிட் ஸ்டோன் வைக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். இது நல்லா ஷைனிங்கான ஒயிட் ஸ்டோன்ஸ், ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் ஸ்டோன் ஒர்க்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். இப்போ இந்த பிளவுஸோட பேக் நெக் இதுதான். இதில் வந்து இது ஆக்சுவலி வந்து பேக் ஓப்பன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது எனக்கு மார்க் பண்ண தெரியல, டெய்லர் தான் மார்க் பண்ணி கொடுத்தாங்க பேக் ஓப்பனுக்கு. இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ், 2 பீஸாக அவங்க மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இந்த ஒன் சைடுக்கு டிசைன் பண்ணிட்டோம். இந்த சைடில் வந்து வெறும் நெக் லைன் மட்டும் வச்சுட்டு டாட்ஸ் மட்டும் ஃபுல்லாக வர மாதிரி. டாட்ஸ்னே வந்து அந்த வளையம் சக்கரி இருக்கு இல்லையா, அது ஒன்று அங்கே வச்சுட்டோம். இனிமேல் தான் அது மேலே ஒயிட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சு ஸ்டிச்டு பிளவுஸோட பிக்சர் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிளாகில் போடுவேன், அப்பயும் பார்த்துக்கோங்க. இதோட ஃப்ரண்ட் நெக்கும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் இதோட ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் கிடையாது இல்லையா, ஸோ அதனால ஃபுல்லாக வரும். பட் இந்த பக்கம் ஃபுல்லாக தாவணி மறைச்சணுன்றனால அவங்க ஒன் சைடு மட்டும்தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் நெக்கோட டிசைன். பேக் நெக்கில் எப்படி லீஃபாக போட்டிருந்தோமோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப்லையுமே வந்து நம்ம ஸ்லீவில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணி த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதே த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு லைன் பீட் மட்டும் வச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த டிசைனோடைய ட்ரேஸ் வந்து நான் கண்டிப்பாக பிளாகில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இந்த பிளவுஸோட பிக்சரும் பிளாகில் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.